வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் முறையாக பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய அடிக்டர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் குளிர்பானத்துக்கு அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த குளிர் பானத்தில் உங்களுக்கு தெரியாத சில பானங்களில் குடிப்பதால் மறந்துருக்கும் வினோதத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாபிக். உலகில் 5 விசித்திரமான பானங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பாம்பு ஒயின். இந்த பாட்டிலில் ஸ்னேக் ஒயின் இருக்குது. பாம்பு ஒயின் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு திராட்சை விதையிலேருந்து தயாரிக்கப்படுறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு பதப்படுத்தப்பட்டு அது நல்லா நொதித்த பிறகு அது குடிக்கப்படுது. இது பார்த்திங்கன்னா சீனாவில் தயாரிக்கப்படுது. இந்த டெட் பீட் அப்படின்ற ஒரு வைப்பர் வகை பாம்பு தான் இதுக்குள்ளே இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பீர். இது ஜப்பானில் ரெடி பண்ணுறாங்க. இந்த பீர் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது மது கிடையாது. ஆனால் அது போலவே இருக்கும். அது மது எப்படி இருக்குமோ அது போல் ஒரு தோற்றம், நுரை இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மூன்றாவது பார்த்திங்கன்னா தொப்புள் பீர். இது ரொம்பவே எனக்கே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது சிலருக்கு தொப்புள் குழியில் அழுக்கு அப்புறம் தூசிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அழுக்கு தூசி வச்சு தான் இந்த பீர் ரெடி பண்ணுறாங்க. இது எங்கே ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ரெடி பண்ணுறாங்க. 7 சென்ட் ப்ரூவரி அப்படின்ற நிறுவனம் தான் ஆஸ்திரேலியாவில் தொப்புள் பீரை ரெடி பண்ண. இதை அரக்கோக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலந்தி வகையான காக்டெயில் அப்படின்ற ஒரு வகையை சார்ந்தது. இது மெக்சிகோவில் இதை ரெடி பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா காக்டெயிலில் சிலந்தி விஷயம் சேர்த்து இது ரெடி பண்ணப்படுது. இதை நம்ம குடித்தோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாக்கு அப்படியே மரத்து போயிடும். ஸோ இதுவும் ஒரு வகையான ஒரு குளிர்பானம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா 5வதாக எறும்பு ஜீன். இது ஆஸ்திரேலியா இந்த மதுபானம் தயாரிக்கப்படுது. இது பார்த்திங்கன்னா எறும்புலேருந்து தயாரிக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் மருத்துவத்துக்காக தான் பயன்படுது. இது மருத்துவத்துக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.